ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் இப்போ ரீசெண்டாக 29 ஒரு படம் பார்த்தேன். 29 இப்போ ரத்னாங்கிற டேரக்டர் எடுத்த படம். ரீசெண்டாக அதில் ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று வச்சுருந்தாங்க. இண்டிவிஜுவாலிட்டினா என்ன? இப்போ ஒரு மேன்னா அவனுக்கு இண்டிவிஜுவாலிட்டி எவ்வளோ அதிகமாக தேவைப்படுது, ஒரு தனித்துவமாக நான் ப்ரூவ் பண்ணணுங்கிறது இப்போ எப்படி அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற கான்செப்டில் சொல்லியிருந்தாங்க. ஒரு 29க்கும் 30க்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ பெருசாக இருக்குது. அவன் 30 ஆன பிறகு அவனுக்கு ப்ரொஃபைல் எப்படி அப்படி மாறப்படுது, அவன் எப்படி ஒரு வயசான மாதிரி பெருசாக தள்ளப்படுறேன், இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு பெருசாக என்னை கொண்டு போய் அதில் நிப்பாட்டுச்சு. இப்போ முன்னோட காலத்தில் பார்த்தோம்னா எங்கள் அப்பாக்கெல்லாம் எடுத்துட்டா ஒரு 30 வயசுக்கு மேலே கல்யாணங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அவருக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டி பெருசாக தேவைப்படல. ஒரு தனித்துவத்தை அவர் காமிக்கணும், அப்போதே அவருக்கு எல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி பெரிய நிலமெல்லாம் கிடையாது. நார்மலாக அவருக்கு அந்த வயசு வரும்போது அவர் கல்யாணங்கிறதோ எல்லாமே அவருக்கு அப்படியே சுற்றி சுற்றி அமைஞ்சிட்டு வந்துச்சு. அதுக்கு தக்கன அவரோட உழைப்புல வந்து எல்லாமே அப்படியே மாறி அது ஒரு லைஃப் ரொட்டீனாக வந்துருச்சு. அதே இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலை என்னென்னு பார்த்தோம்னா, எல்லாருமே அவங்க இண்டிவிஜுவாலிட்டியை தனித்தன்மையை வெளிப்படுத்தினாலே அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி முன்னே இருக்கிற காலத்தில் எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பசியோ எல்லாமே ஒரு சம்பாதிக்கிறது எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் ஈஸியாக ஆக ஆக ஓகே, அந்த கேள்விங்கிற இண்டிவிஜுவாலிட்டியை நிர்வகிக்கிறது கரெக்டு தான். எல்லோரும் அதை ஒரு கொடுத்துக்கிட்டாத்தேன் தனித்துவமாக இருந்தாத்தேங்கிறது அடுத்து எல்லாம் கிடைக்குங்கிறது கரெக்டான விஷயமா தெரிஞ்சுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஒரு கிராமத்துலேருந்து வளர்ந்தவன் அவனுக்கு கிடைச்ச விஷயத்த வச்சு மேலே வரும்போது ஒரு ஸ்கூல் காலேஜ் இப்படி படித்து ஒரு 20 வயசுக்கு மேலே தான் அவன் ஒரு ரியாலிட்டி எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது. அந்த 20 வயசு வரும்போது அவனுக்கு புரியுது, இந்த உலகம் எவ்வளோ பெருசாக இருக்குது, நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, நம்ம இனிமேல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ரியலைசிங் வரும்போது அவனுக்கு ஒரு 5 வருஷமாக ஏதோ அவனை ஒரு பதட்டப்படுத்தாமல் ஒரு நார்மலாக விட்டு உனக்கு என்ன வரும், நீ எதை நோக்கி போக போகிற, அதை சிந்தி உனக்கான பதிவை தேடிக்கோ, அந்த மாதிரி இந்த உலகம் அவனை ஒரு ஃப்ரீடமாக கொடுத்து அவனுக்கு ஒரு கையில் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டால் பரவாயில்ல. இப்போ அவனுக்கு ஒரு 20-23 வயசு வரும்போது 20 தாண்டின உடனேயுமே ஒரு வேலையில் செட்டில் ஆகி ஒரு பணத்தை ஒரு கையில் காமிச்சாத்தேன், ஒரு 15-20 ஏதோ ஒரு அமௌண்ட் அவன் கையில் காமிச்சாத்தேன் அவனுக்கு ஒரு மரியாதைங்கிறது கொடுக்கப்படும். அப்போ வரைக்கும் அவனை ஒரு தனி பர்சனாகவோ அவனுக்கு ஒரு மரியாதை எல்லாமே ஒரு கேள்விக்குள்ள போய் நின்றோம். அது வரைக்கும் கொடுத்த உலகம் அவன் கரெக்டாக எல்லாமே பண்ணியிருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே நின்றுக்கிட்டு இருக்கும். அதை அவன் கன்ஃபார்ம் அதை ப்ரூவ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி இருக்கும்போது அவனை ஒரு சுதந்திரமாகவே விடாது. இதில் எஸ்ரா இப்போ இடையில சொல்லியிருப்பாப்புல, இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பிரச்சனைங்கிறத வந்து அவசரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ உலகம் கேட்கப்படுற கேள்விங்கிறது கரெக்டு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீ இண்டிவிஜுவாலிட்டி காமிச்சாத்தே நான் மதிப்பேன், அந்த மாதிரி விஷயம்லாம் ஓகே. இப்போ யங்ஸ்டருக்கு கேட்குற வரைக்கும் ஓகே. ஆனால் அதுக்கான காலங்கள் கொடுக்கப்படுதாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு சாலிடாக ஒரு 5 வருஷம் கொடுக்கும்போது அவன் அதுக்குள்ளே என்ன தேவையோ அவன் வளர்க்க வேண்டிய ஸ்கில்ஸோ, இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமே படித்தாலும் குறைஞ்ச ஒரு 5 வருஷம் அதுக்குள்ளே இருந்தால் தான் அவனால் அதில் கிளியர் பண்ணிட்டே வெளியே வர முடியும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டால் இப்போ நான் ஒரு சினிமாவை ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியே போகும்போது ஆர்ட் ஃபார்மாக சூஸ் பண்ணிட்டு வெளியே போகிறேங்கும்போது அவனுக்கு ஒரு சாலிடாக ஒரு 10 வருஷம் ஏதாவது கொடுத்தே ஆகணும். அது வரைக்கும் அவன்கிட்ட பெரிய ப்ரெஷர் போடாமல் உன்னால் முடியும், ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவனை அப்படியே கொண்டு போய் உன்னால் முடியும், அதுலேருந்து வெளியே வா, அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த மாதிரி ஒரு சொசைட்டி அவனுக்கு நம்பிக்கை கொடுத்து அவனை வெளியே வரும்போது அவனால் அதுக்குள்ளேருந்து ஜெயிச்சுட்டே ஈஸியாக வெளியே வர முடியும். ஆனால் அவன் ஒரு 20-22 வயசுலேயே ஒரு பணத்தை காமி, ஒரு பொருளை சீக்கிர அளவுக்கு நீ ஒரு திறமையை வளர்த்துரு, 25 வயசுல உனக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ப்ரெஷர் அவன் மேலே போட்டுக்கிட்டு இருக்கும் போதுமே அவனால் எந்த விஷயமே இயல்பாகவும் செய்ய முடியல. அவனுக்கு என்ன வருங்கிறதே அவனாலே கண்டுபிடிக்க முடியல. இதே மாதிரி அப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ 30 வயசு ஆனப்பட்டுமே ஒரு கல்யாணங்கிறது எல்லாமே பெரிய விஷயமாக கொடுக்க யோசிக்கிறது நிறைய விஷயமாகவே இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு 20-25 வயசுல ஒரு காதல் பண்ணாலுமே அவன் பண்ணுற கனவுகள் எப்படி, அவன் எதை பற்றி யோசிக்கிறான், இனிமேல் அவனால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது அவன் மேலே பெருசாக நம்பிக்கை வச்சு ஒரு திருமணம் இது மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு பண்ணிக்கலாம். அவன் கனவுகளை வச்சு அவனை நம்பி அவன் செயலை வச்சு அவனை அந்த டயத்துலேருந்து மதிப்பிடலாம். ஒரு 25 வயசுக்கு மேலேயுமே அவன் செயல்கள் எப்படி இருக்குது, அவன் எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவனை அதே அளவுக்கு மதித்து அவங்கள ஒரு பொறுப்புகளுமே கொடுக்கப்படலாம். ஆனால் அவங்க எல்லாமே ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளேயே எல்லாருமே கேட்கும்போது ஒரு பதற்றம் வந்துடுது. நம்ம இப்படி இதை பண்ணிட முடியுமா, இப்போ பணம் அதிகமாக தேவைப்படுது. ஒரு 20 வயசுக்குள்ள ஒரு பணத்தை கேட்கும்போது அவனால் எந்த ஸ்கில்லுமே இருக்காது, அவன்கிட்ட எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறது, இந்த 20 வயசுக்குள்ளே எல்லாம் கேட்குறாங்கும்போது டக்குன்னு ஒரு இடத்துல சேர்ந்த உடனே அவன் இண்டிவிஜுவாலிட்டி அப்பயே நசுக்கப்படுது. அதனால் அவனுக்கு பெருசாக வெளியே கொண்டு வர முடியாது. ஒரு ஒரு பணத்தை மட்டும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போகுது. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தாலும் ஒழுங்காக அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே தான் போகுது எல்லாத்தையுமே. அதனால அவனை ஒரு மதிக்கவோ இவ்வளோ பெரிய அவசரப்படுத்தாமல் அவனை கொடுத்தானா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பேரியர் ஆக ஆக இது அப்படியே கண்டினியூட்டி ஆகிட்டே இருக்குது. இப்படி இந்த பேரியர் ஆகணும்னா இதுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறது எப்படி போயிருதுன்னா டோட்டலாக நெகட்டிவாக போயிடுது.
ஏன்னா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே சொல்லிட்டு ஓவராக அந்த ட்ரக்ஸ் அடிக்ட் இந்த மாதிரி போய் அது அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்போது அதுக்குள்ளே போக அவனை ரொம்ப ஆழமாக அவனை உள்ளே கொண்டு போயிடுது. அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தோம்னா இது ஒரு இப்படி தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பாவனையாக எடுத்துக்கிட்டு ஒரு காஸ்ட்லியான மொபைல் வாங்குறதோ ஒரு பைக் வாங்குறதோ அதை காமிச்சு நான் ஒரு பாவனையாக இருக்கேன் ஒரு இஎம்ஐயில் இந்த மாதிரி சிக்கிறது இந்த மாதிரி லைஃப்ங்கிறது ஒரு பக்கத்து போயிடுது. அதை தாண்டி இன்னொரு லைஃப் அதே மாதிரி எப்படி மாற்றிக்கிறான்னா ஒரு ஒரு பைத்தியக்காரத்தனமா ஒரு ஆக்வர்டாக நானே என்னை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கலண்டை அடிக்கிறதோ நம்மளே ஒரு இந்த புள்ளிங்க இந்த மாதிரி ஷேடாகவும் எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வேணும் அப்போ தானே எனக்கு ஒரு இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறையணும்னாலுமே ஓரளவுக்கு அவனை அவசரப்படுத்தாமல் உனக்கு என்ன வரும் என்னன்னு பாருன்னு ஓரளவுக்கு சாலிடாக ஒரு டைம் கொடுத்தாலே ஓரளவுக்கு அவனை பில்டப் பண்ணிட்டு வெளியே வர கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவே இப்போ இருக்கிற ஒரு யங்ஸ்டரோட பிரச்சனையாக எனக்கு மெயினாக ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது.